இன்றைக்கி நம்ம அடுப்படியில் நவாபி மசாலா செய்ய போகிறோம். அது சிக்கனில் ஏற்கனவே செஞ்சுருக்கோம். உருளைக்கிழங்கு வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 10 முந்திரி எடுத்துக்குவோம். ஒரு ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு, அரை ஸ்பூன் ஜீரகம், காஞ்ச திராட்சை ஒரு 10-15 காஞ்ச திராட்சை, இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி இப்போ 2 ஸ்பூனு நம்ம நெய் ஊற்றிக்குவோம். இப்போ உருளைக்கிழங்கு சின்ன சைஸாக வெட்டினோம்னா அப்படியே குழஞ்சி போயிடும். அதனால இந்த சைஸில் வெட்டிக்குவோம். இப்போ ஒரு 3/4 பதம் வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ அந்த கிரேவிக்கு இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ 2 வரமிளகாய், ஒரு பிரியாணி இலை, பொடிசாக நறுக்கினேன் மீடியம் சைஸ் வெங்காயம் 2. இப்போ ஜீரகம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி வைப்போம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வதக்கிக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். இது காரத்துக்கு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். வதக்கிக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பை போட்டுருவோம். ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குவோம். இதெல்லாம் கிளறி விட்டு இதில் ஒரு ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியை கலக்கி ஊற்றிக்கும். இப்போ நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு உருளைக்கிழங்கு ஏற்கனவே வெந்து போனதுனால குழஞ்சி போயிடும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி நானுக்கெல்லாம் இது தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எப்படி இருந்துன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.